2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து பார்க்கணும். சரிங்களா? 2 Corinthians chapter 7 12ல இருந்து பார்க்கணும். 12 to 16 அந்த அதிகாரம் முடியுது. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 16ஓட முடியுது. நம்பர் 12 to 16 வேர்சஸை பார்த்துட்டு hopefully we may have time இருந்துச்சுன்னா we will switch over to chapter 8. 8வது சாப்டர் நம்ம கண்டினியூ பண்ணி. சரிங்களா? ஓகே, குட். ஸோ ஒன்ஸ் அகேன் குட் ஈவினிங். தேங்க்யூ ஃபார் கிவிங் ப்ரியாரிட்டி. ஏன்னா இந்த நாட்களில் நிறைய கமிட்மெண்ட் இருந்தாலும் ஆன்லைனில் வர்றதுங்கிறது சாதாரண இல்லை. டைம் எடுத்து வந்திருக்கீங்க. உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறேன், கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன். உங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 12வது வசனத்தை திருப்பி வச்சு ஜெபம் பண்ணுவோமா? வில் ஸ்டார்ட் வித் தி வேர்ட் ஆஃப் பிரேயர். ஸோ நம்மோட சிஸ்டர் சோனா ஜாயின் பண்ணியிருக்காங்க. புதுசாக இருக்கு, யாருன்னு தெரியல. கொஞ்சம் ஸ்க்ரீன் வர முடியுமா சோனா சிஸ்டர்? பேப்டிஸ்ட் கொஞ்சம் இருங்க, பேப்டிஸ்ட் அவசரப்படாதீங்க. பேப்டிஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சி நியூ பீப்புள். நியூ நேம் மாதிரி தெரியுது, யாருன்னு தெரியல. ஜான்சன் பிரதர் தெரியும், ஜேம்ஸ் தம்பி தெரியும், ஷீலா பீட்டர் சிஸ்டர், புஷ்பலா சிஸ்டர் தான் தெரியும். சோனா கொஞ்சம் சொல்ல முடியுங்களா யாருன்னு? சோனாங்கிற பேர்ல யார் வந்திருக்கீங்க தெரியல எனக்கு. ஒன்று ஸ்க்ரீனுக்கு வாங்க, இல்லாட்டினா நீங்க சேட் பாக்ஸ்ல கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். யார்? யூ சீம் டு பி a நியூ பார்ட்டிசிபென்ட். சோனா யாருன்னு தெரியல. இவ்வளோ பேசின பிறகு அமைதியா இருக்காங்க. என்னன்னு ஆப்ரேட் பண்ண தெரியல, என்னன்னு தெரியல. இல்லை ஆன் பண்ணிட்டு எங்கேயாவது போயிட்டாங்களா? சிஸ்டர் சோனா, சிஎஸ்ஐ டென்டல் ஸ்டூடெண்ட். அப்பாடா, தேங்க்யூ, குட், வெல்கம் வெல்கம். சிஎஸ்ஐ டென்டல் காலேஜ் பிடிஎஸ் படிக்கிறீங்க, தேங்க்யூ. வேற ஐ கோ அண்ட் டேக் பைபிள் ஸ்டடி. ரொம்ப சந்தோஷம் சோனா, வெல்கம். சரி, ஜோமணி ஆரம்பிச்சிருவோமா? நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே உங்களுடைய வசனத்துக்கு நேராக நாங்கள் திரும்புகிறோம். எங்களுக்கு அறிவில்லை, ஞானமும் அறிவுப்படுத்தவர். எங்களுடைய அனுபவத்தையும் ஆயத்தையும் திறமையையும் நம்பி நாங்கள் வரல. நீங்க உங்களுடைய வசனத்தை எங்களுக்கு விலைக்கு காட்டுங்க. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனங்களை நாங்கள் கேட்டு கீழ்ப்படிந்து எங்களுடைய வாழ்க்கையோடைய லைஃப் ஸ்டைல் அப்படி மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். கற்றுக்கொள்ளுகிறவில்லை, நிச்சயத்தை நிலைத்திருந்து அதன்படி நடக்க எங்களுக்கு தொடர்ந்து ஆர்வத்தை தாரும். போனாலும் மாறுபாடுமான உள்ள சந்ததியில் இருக்கிறோம். மோசமான கலாச்சாரத்துக்கு மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு வேத கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்து வேத உண்மைகளுக்கு எங்களுடைய வாழ்க்கையை அலைன் பண்ணிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் மாத்திரமல்ல, கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கும் சொல்ல எங்களுக்கு பலன் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். Okay friends, we will move on. Thank you Baptist for your help. Verse 12. ஒரு சின்ன 12 to 16 என்ன பார்க்க போறோம்னு ஒரு ஐடியா கொடுத்துட்றேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் இன்னைக்கு ரொம்ப நம்ம கிராமட்டிக் எல்லாம் போக மாட்டோம். ஏன்னா என்ன சொல்ல வராருங்கிறத கருத்தை புரிஞ்சுக்குவோம். 12 to 16ல பவுல் சொல்ல வர கருத்துடைய சாரம்சம் என்னன்னா, நீங்க ஏற்கனவே தெரியும், 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல ஒருத்தன் விபச்சாரம் பண்ணியிருப்பான். தன்னுடைய தகப்பனுடைய மனைவியை வச்சு இம்மாரல் லைஃப் வாழ்ந்துட்டு அவனை பவுல் ரொம்ப வான் பண்ணார். இன்னொன்னு, நம்மகிட்ட இருக்கிற கொரிந்தியர் 2 கொரிந்தியர் தான், 4 கொரிந்தியர் எழுதியிருக்கிறார், 4 கடிதம். நம்மள்கிட்ட இருக்கிற 2 கொரிந்தியன்ஸ் ஆக்சுவலா 4th கொரிந்தியன்ஸ். 1 கொரிந்தியர்லயே அவருடைய எழுதினது 1 கொரிந்தியர்ல விபச்சார குரோட கலக்கக்கூடாதுன்னு எழுதி வான் பண்ணி எழுதினார். அந்த நிருபம் ஃபுல்லா தான். அதனால இந்த மோசமான உறவுகள்ல ஈடுபட்ட அவனுக்கு எழுதி நல்ல சாடி எழுதியிருக்கிறார். அப்ப என்ன பண்ணோம்? அவனுக்கு எழுதுனதுனாலும் இது சபைக்கு எழுதுனது தானே. அப்ப சபை ஃபுல்லா இது பாதிக்கப்படும்.
சிலவங்க என்னடா இது பவுல் இப்படி எழுதுறாரு, ஒருவேளை நம்மளை மீன் பண்றாரா, யாரை மீன் பண்றாருன்னு தெரியாம சில பேர் பாதிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் அசுத்தத்திலிருந்து சுத்தமான வாழ்க்கைக்கு வரணுங்கிற அந்த நோக்கத்தோட தான் பவுல் எழுதி தேவனுடைய மகிமைக்காக எழுதுறாரு. அதனால இனிமே நம்ம பார்க்க போற இந்த 12ல இருந்து இந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் இந்த கருத்துக்கள் சம்மந்தமா தான் எழுதுவேன். சரியா? நான் உங்களுக்கு இத பத்தி எழுதியிருந்தேன், சரியா அப்படின்னு சொல்லி அது ரிலேட்டடா உள்ள காரியங்களை தான் நம்ம பார்க்க போறோம். அதனால நான் அறிமுக வரிகளிலே அதை நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இப்ப 12 பார்க்கலாமா? verse 12. Then so ei egrapha humi I wrote to you. எக்ராஃபாங்கிறது கிராஃபோ அப்படிங்கிற வேர்ட்லேருந்து வந்தது. ஐ ரைட். எக்ராஃபாங்கிறது பாஸ்ட் டென்ஸ். நான் ஏற்கனவே உங்களுக்கு எழுதியிருந்தேன். ஓகே, ஐ ரோட் டு யூ. சரியா? இது பழைய கடிதத்தை ஞாபகப்படுத்துறாரு. அதான் சொன்னேன், பழைய கடிதத்துல என்ன எழுதியிருந்தாரு? விபச்சாரக்கரோட கலந்துருக்காதீங்கயான்னு ஒரு கடிதம். அதுக்கப்புறம் இப்ப நம்ம வச்சிருக்கிற 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர். சரியா? அந்த 1 கொரிந்தியர் 5ல என்ன இருந்தாரு? அப்படிப்பட்டவன புறம்பே தள்ளுங்க. அவன் என்ன தைரியம் இருந்தா சபையில கலந்துகிட்டு இருப்பான், ஹபிச்சுவலா அந்த உறவுல தவறான உறவுல ஈடுபட்டு இருக்கான்னு சொல்லி வான் பண்ணார். சரியா? அதான் எழுதுறாரு. இந்த கிராஃபோங்கிறது அவர் முன்னாடி எழுதின கடிதம். அதனாலதான் பாஸ்ட் டென்ஸ்ல எழுதுறாரு. ஊக் எனே கேன் டு அடிகே சாண்டாஸ். என்னது? ஐ ரோட் டு யூ, இட் வாஸ் நாட் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் த ஒன் ஹூ டிட் த ராங். நான் உங்களுக்கு எழுதினேன், அது எதுக்கு இல்லை, அந்த ஒருத்தன் தப்பண்ணான் பாத்தீங்களா, இட் வாஸ் நாட் ஃபார் த சேக் ஆஃப் த ஒன்னு வருது பாருங்க. ஊக்குனா நாட், இட் வாஸ் நாட். எனக்கு என்ன ஃபார் த சேக் ஆஃப் த ஒன், அந்த டூ தான் ஒன்னு. யாரு? அந்த 5ஆம் அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல ஒருத்தன் பத்தி எழுதுறாருல அவன். சரியா? ஹேவிங் டன் ராங். அப்ப என்ன எழுதுறாருன்னா, நான் எழுதுனது ஐ வாஸ் நாட், இட் வாஸ் நாட் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் த ஒன் ஹூ டிட் த ராங். அவனுக்கு மாத்திரம் எழுதல, அவனுக்காக எழுதல. புரியுதா? அந்த கடிதம் நான் எழுதுனது அவனுக்காக மாத்திரம் எழுதல. ராதர் தான் அல்லா. அல்லானா பட் இல்லைன்னா ராதர். ஆனா எதுக்கு எழுதுன? ஃபார் த சேக் ஆஃப். அந்த எனக்கு என்ன வந்தாலே ஆன் அக்கவுண்ட் ஆஃப், ஃபார் த சேக் ஆஃப். யாருக்கு எழுதுன? காட்டுங்க, கீழே கீழே போங்க. யாருக்கு எழுதுன? அடிக்கே தென்டஸ். டிக்கையான ரைச்சியஸ்ங்க, நல்லதுங்க. அடிக்கையான தப்புங்க, அன்ரைச்சியஸ். சரி, அதுல இருந்து வந்ததுதான் அடிக்கே தென்டஸ்னா ஒன் ஹூ சஃபர்ட் த ராங். என்ன ஒன் ஹூ சஃபர்ட் த ராங்? அந்த தப்பு பண்ணவன். சரியா? அவன் தப்பு பண்ணி சஃபர் ஆனான். ஒன் ஹூ ஹேவ் பீன் சஃபர்ட் ராங். ஸோ அவனுக்காக மாத்திரம் இல்லை, அவன் அந்த தப்பு பண்ணதுனால அந்த சஃபரிங்கை அவன் அனுபவிச்சான். சரியா? இதெல்லாம் ஏன் செஞ்சேன்னா, ராதர் பட் ஃபார் த சேக் ஆஃப், இது எல்லாருக்கும் தெரியணும். ஃபனேரோனா ரிவீல், ஃபனேரோ தெனை, அப்படி சட்டத்தை காட்டுங்க. ரிவீல்டு, எல்லாருக்கும் இது ரிவீல் ஆகட்டும். ஸோ தட் இட் மைட் பி ரிவீல்டு. எதுக்கு? ஸ்போடேன், ஏற்கனவே பார்த்தோம். ஹூமன், உங்களுடைய அந்த ஆர்வத்துக்கு, ஜீலுக்கு. சரியா? என்ன ஜீலு? அசுத்தத்திலே இருக்கக்கூடாது, நீங்க சுத்தத்துக்கு வரணும், அசுத்தமான உறவை விட்டுறணும். அதனால உங்களுடைய ஆர்வத்துக்காக தான், ஜீலுக்காக தான். அது யுவர் ஜீல் ஃபார் அஸ் மைட் பி ரிவீல்டு, அது வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் எழுதினேன். இன்னொன்னு, இது தேவனுக்கு முன்பாகவும். ஓகே, நான் சேர்த்து எழுதினேன். ஹூ பெர் ஏமுன் ப்ரோஸ்னா டுவர்ட்ஸ், ஹேமாஸ் எனூபியான் டூ தியோனா பிஃபோர் காட். தேவனுக்கு முன்பாகவும். சரியா? இது ரிவீல் ஆகணும். ஏன்னா தேவன்ட்டு எதுவும் மறைக்க முடியாதுல்லப்பா, எல்லாம் அவருக்கு முன்னாடி நிர்வாணமும் வெளியரங்கமா இருக்குல்ல. அதனால தேவனுடைய பார்வைக்கு முன்னாடியும் இது வெளியாகணும் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கிறேன். ஸோ 12வது வசனத்தை படிங்க தமிழ்ல. நம்ம சொல்ற அந்த கருத்து எப்படி தமிழ்ல போட்டிருக்குன்னு பார்க்கலாம். 12 வாசிங்க. மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நானே சொல்லுகிறதாவது, சகோதரனுடைய மனைவி. இல்லங்க நீங்க எங்க படிக்கிறீங்க? 2 கொரிந்தியர் 7:7. நான் உங்களுக்கு அப்படி எழுதியிருந்தும் அநியாயம் செய்தவன் நிமித்தமும் அல்ல,
ஆஹ் அநியாயம் செய்யப்பட்டவன் நிமித்தமும் அல்ல, ஆஹ் தேவனுக்கு முன்பாக உங்களை ஆஹ் குறித்து ம் எங்களுக்கு உண்டாயிருக்கிற ஜாக்கிரதை உங்களுக்கு ம் வெளிப்படும் பொருட்டே அப்படி ம் எழுதினேன். ஆஹ் பாத்தீங்களா? ஜாக்கிரதை வெளிப்படணும். நான் அதனால அவனுக்காக மாத்திரம் இல்ல, சரியா? சோ அதனால எல்லாமே ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுக்கு முன்பாக என்ன இந்த இடத்துல என்ன ஜாக்கிரதை, என்ன ஜாக்கிரதை? எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையை ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். ஏய், அந்த கடிதம் வந்துடா, அவனுக்கு அதாண்டா எழுதினாரு அப்படி நினைச்சிட்டு போயிடாதீங்க. இல்ல இல்ல இல்ல, அவனுக்காக மாத்திரம், சரியா? அதனால தேவனுக்கு முன்பாக இது வெளியரங்கமா இருக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் எழுதுனேன். இப்ப தெரியுது அந்த கடிதத்தை ஏன் எழுதுன, என்ன நோக்கத்தோட எழுதுன அப்படிங்கிற ஒரு பர்பஸ பவுல் சொல்றாரு. 13 பார்க்கலாமா? டயா டூட்டோ, இதன் நிமித்தமாக, ஆன் அக்கவுண்ட் ஆஃப் திஸ், சரியா? இதன் நிமித்தமாக நாங்க என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பாரா கேலியோனா கம்ஃபர்ட், என்கரேஜ். அதுதான் இப்ப பேசிவ்ல போட்டிருக்கு. பாரா, ஓகே, பாரா கெக்லே மெத்தா. பாரா கெக்லே மெத்தானா பிரசன்ட்ல, பெர்ஃபெக்ட்ல பேசிவ்ல வந்திருக்குது, சரியா? ஸோ அதனால வி ஹவ் பீன் கம்ஃபர்டட், இல்லைன்னா வி ஆர் கம்ஃபர்டட். இதன் நிமித்தம் நாங்கள் என்ன இருக்கிறோம்? ஆறுதல் அடைந்திருக்கிறோம். என்ன ஆறுதல் அடைந்திருக்கிறோம்? ஏன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த 2 கொரிந்தியர் வந்து 4 கொரிந்தியர். அதனால 3 கொரிந்தியர்ல பாத்தீங்கன்னா அவர் எழுதினது என்னன்னா, இந்த கடிதம் போய் அவங்களுக்கு ஸ்டர்ன் வார்னிங்க கொடுத்ததுனால, நான் ஏற்கனவே சொன்னது போல நிறைய கொரிந்து விசுவாசிகள் மனம் திரும்பிட்டாங்க. எதை கேட்டு? பவுலுடைய கடிதத்தை கேட்டு படிச்சு, சரியா? மனம் திரும்பினதுனால இப்ப பவுலுக்கு அதன் மூலமா கம்ஃபர்ட், சரியா? இதனால எங்களுக்கு என்ன ஆகுது? எங்களுக்கு ஆறுதலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தொடர்ந்து அது சம்பந்தமாவே பேசுறாரு. பிசைட்ஸ், ஓகே, எப்பிடே டே பாரா கெலேசே ஏ மூன், என்னது? ஃபார் அவர் கம்ஃபர்ட், சரியா? அவர் ஓன் கம்ஃபர்ட். அதை தவிர எங்களுடைய ஆறுதலுக்காக நாங்க என்ன பண்ணோம்? நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ராதர், ஆறுதலை விட, இந்த மலான்னா அதை விடன்னு அர்த்தம். ராதர், அதை விட, காரானா ஜாய், அதுல இருந்து வந்தாதான் எக்காரேமென். ஓகே, அந்த ஆமேன் வந்தாலே வி தான். வி ஹவ் ரிஜாய்ஸ்ட் அட் த ஜாய். ஒண்ணு, நாங்க வந்து ரொம்ப ஆறுதல் அடைஞ்சோம். 2வது, அதை விட நான் சொல்ல போனா ரொம்ப சந்தோஷம். ரிஜாய்ஸ்னு ஒரு வேர்டு வருது, காரா, திருப்பியும் ஒரு காரா வருது பாருங்க, எப்பிடே காரா, ஜாய், சரியா? வி ஹவ் ரிஜாய்ஸ்ட் அட் த ஜாய் ஆஃப், எதை பத்தி? தீத்து. தீத்துவை குறித்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஏன்? இந்த தீத்து தான் இந்த கடிதத்தை எடுத்துட்டு போனோம், சரிங்களா? கொரிந்துக்கு போய் தீத்து தான் இந்த கடிதத்தை படிச்சிருக்கிறான் சபையில. தீத்து தான் பவுலுக்கு ரெப்ரசன்டேட்டிவா அங்க போய் பவுலுடைய கன்சர்ன் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறான். புரியுதுங்களா? தீத்து கோவர்க்கர். ஈவன் ரிஜாய்ஸ் ஸ்டில் மோர் அட் த ஜாய் ஆஃப் டைட்டஸ். என்னது? தீத்து வந்து சொன்னான் பாருங்க எங்கள்கிட்ட. பவுல் சொல்றாரு, எப்பா நீங்க எல்லாம் நிறைய பேர் மனம் திரும்பிட்டீங்களாப்பா, அந்த உறவுல இருந்தவங்கலாம் என்ன பண்ணிட்டான்? சரி பண்ணிட்டானா? உங்கள்கிட்ட இப்ப வந்து அந்த பார்ட்டி ஸ்பிரிட்லாம் இல்லையா? இப்ப நீங்க வந்து மனம் திரும்பிட்டீங்க அப்படின்னு சொன்ன டைட்டஸை பார்த்தோன்னே எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். We rejoice still more at the joy of Titus. இன்னொன்னு, இப்ப ரீசன் என்ன நான் சொல்றேன், ஏன் தெரியுமா சந்தோஷம்? பிகாஸ் போட்டி, சரியா? 14 சேர்த்து நான் சொல்லிடுறேன் ஏன் சந்தோஷப்பட்டேன்னு சொல்றாரு. எய் ஹே எய் எய்ச்சி அவுட்டோ ஹூப்பர் ஹூப்பர் ஹூமுன் கெக்கோமெனாய். இந்த கவுகே மெய்னு வரும். கவுகே மெய்னா போஸ்ட்னு அர்த்தம், சரியா? போஸ்ட், நாங்க வந்து பெருமைப்படுறோம், நாங்க சந்தோஷப்படுறோம். அததான் கெக்கவ் கேமைன்னு வந்திருக்குது. அப்ப என்ன சொல்றாரு? Besides our own comfort, we rejoice still more at the joy of Titus. நாங்களும் ஆறுதல் அடைஞ்சோம். தீத்துவை பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா பாருங்க, கட்டேஸ் ஹூ கேம், his mind has been set rest by you all. உங்களால, சரியா? இன்னொன்னு, நான் வந்து ஐ ஹவ் போஸ்டட், நான் அவனை குறித்து ரொம்ப என்ன பண்ணேன்?
பெருமையா இருந்தேன். சரியா? இதை வந்து நான் என்ன எழுதுனா, உங்களை நான் வெக்கப்படுத்துறதுக்காக எழுதல. ஊ கட்டே குஸ்தேன்னா put to shame. I was put to shame. சரியா? So I have expressed to him some pride in you. அவனை குறித்து உங்களுக்கு நான் சில இதை எக்ஸ்பிரஸ் பண்ண ப்ரைட. I was not put to shame. சரியா? இதன் நிமித்தமாக நான் வெக்கப்படல. பட் just as everything we said to you was true. உங்களுக்கு நான் சொன்னது எல்லாமே, அடுத்தது காட்டுங்கப்பா. அல்லாஹ் கோஸ் பட் பாண்டா, நாங்க சொன்ன எல்லா திங்ஸுமே, எல்லா காரியங்களுமே உண்மை. சரியா? எல்லா காரியங்களும் நாங்க சொன்னோம் தெரியுமா? அந்த சொன்னோங்கிறதுக்கு தான் லாலியோனா ஸ்பீக், அதுல இருந்து வந்ததுதான் எலேலா சாமின். வாட் எவர் வி ஹவ் ஸ்போக்கன், ஆல் தி திங்ஸ் தட் வி ஹவ் ஸ்போக்கன் இஸ் ட்ரூ. என்னது ஆல் திங்ஸ்? உங்களுடைய தவறுகளால நாங்க சுட்டி காட்டணும் தெரியுமா? அதெல்லாம் உண்மைதான். சரியா? அதனால எவ்ரிதிங் வி செட் டு யூ, நாங்க உங்களுக்கு இந்த செட் டு யூன்னா என்னது? வி ரோட் டு யூ, நாங்க உங்களுக்கு எழுதுனது சொன்னது எல்லாம் வந்து ட்ரூ. அந்த ட்ரூக்குள்ள வார்த்தை தான் அலேத்தியா. அங்க போட்டிருக்கு பாருங்க, அலேத்தியான்னு போட்டிருக்குல்ல, அலேத்தியானா ட்ரூ. அப்ப பால் எதை மைண்ட்ல வச்சுட்டு சொல்றாருன்னா, ஏற்கனவே எழுதின அந்த ஸ்டர்ன் லெட்டர், சிவியர் லெட்டர், அதை தான் வச்சுட்டு பேசிட்டு இருக்கிறார். சரியா? ஸோ டு யூ ஆல்சோ எங்களுடைய போஸ்டிங். சரியா? அவர் போஸ்டிங் கௌகேசிஸ் ஹேமோன். சரியா? எங்களுடைய போஸ்டிங் யாரை பத்தி? எப்பி தீத்துவை குறித்து அவர் போஸ்டிங். ஓகே, ரிகார்டிங் டைட்டஸ், பிஃபோர் டைட்டஸ். இப்ப என்ன ஆயிடுச்சு? உண்மை ஆயிடுச்சு. அலீத்தியா எகனேத்தே பிகம் ட்ரூ. சரியா? எங்க தெரியுமா? சிம்பிள் கருத்து. நீங்க 14 13 14 புரிஞ்சுக்கணும்னா என்ன தெரியுமா? தீத்து வந்து என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணா உங்களுடைய ரிப்பண்டன்ஸை பத்தி. அதனால எனக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடன்ஸ் அவன் மேல, ரொம்ப சந்தோஷம் அவங்க மேல. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். சரியா? அதனால எங்களுடைய போஸ்டிங் தீத்துவுக்கு முன்னாடி உண்மையா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்றாரு. சரியா? வாசிங்க யாராவது 13 14 2 வசனத்தையும் வாசிங்க. 13 14 சேர்த்து வாசு. இது நிமித்தம் நீங்கள் ஆறுதல் அடைந்ததினாலே நாங்களும் ஆறுதல் அடைந்தோம். விசேஷமாக தீத்துவினுடைய ஆவி உங்கள் அனைவராலும் ஆறுதல் அடைந்ததினாலே அவனுக்கு உண்டான சந்தோஷத்தினால் அதிக சந்தோஷப்பட்டோம். இப்படி இருக்க உங்களுக்கு புகழ்ச்சியாய் நான் அவனுடனே சொன்ன யாதொன்றை குறித்தும் வெட்கப்பட மாட்டேன். நாங்கள் சகலத்தையும் உங்களுக்கு சத்தியமாய் சொன்னது போல தீத்துவுடனே நாங்கள் உங்களுக்கு புகழ்ச்சியாய் சொன்னதும் சத்தியமாக விளங்கிட்டே. இப்ப தெரியுதா எந்த காரியத்தை குறித்து அவர் ஹிண்ட் அடிக்கிறார்னு? தெரியுதா? தீத்துவும் சந்தோஷப்பட்டான். சிம்பிளா சொல்ல போனா நானும் சந்தோஷப்பட்டேன். உங்களுடைய மாற்றப்பட்ட வாழ்க்கை. சரியா? அதனால ஆறுதல் அடைந்தது. தீத்துவும் ஆறுதல் அடைந்தான், நானும் ஆறுதல் அடைந்தேன், சந்தோஷப்பட்டேன், பெருமைப்பட்டேங்கிற. இதுதாங்க. இந்த கருத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரியா? ரைட். அடுத்தது 15. இப்ப இந்த இந்த ஸ்பிளீன் சொல்றோம் தெரியுமா? ஸ்பிளீன் உள்ள இந்த நம்ம வயிற்றுக்குள்ள இருக்க இந்த ஸ்பிளீன், அதை தான் அஃபெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரியா? வயிற்றுக்கு அடியிலேருந்து வருது அஃபெக்ஷன், அதான் வார்த்தை. இந்த இடத்துல ஹார்ட்னு சொல்லலாம். சரியா? அவனுடைய ஹார்ட் இஸ் அஃபெக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. யார் மேல? எய்ஸ் பூமாஸ், உங்க மேல. ரொம்ப அதிகத்துக்கு பேர் என்னன்னா பெரிஸ்டோடெராஸ். கவனிச்சிங்களா? பெரிசோடெரோஸ் போட்டிருக்குல்ல. அந்த டெராஸ்ன்னு வந்தாலே மோர்னு அர்த்தம். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் தெரியுங்களா? பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். இந்த கம்பேரிட்டிவ் தான். டெராஸ்ன்னு வந்தா கம்பேரிட்டிவ், மோர்னு போட்டிருக்கு. பெரிசோயானா அபண்டன்ட் அர்த்தம், மோர் அபண்டன்ட். என்ன சொல்றாருன்னா, தீத்துவோடைய இதயம் உங்க மேல அவ்வளவு அதிகமா செட் பண்ணிருக்கான். His heart goes out all the more to you. அங்க போட்டிருக்கு பாருங்க. His affection out toனா his spangler, அந்த ஸ்பிளாங், அந்த 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 ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, ஸ்பிளாங்க்னா, ஸ்பிளாங்க்னா, அதான் அஃபெக்ஷன்,
ஹார்ட் பவல்ஸ். சரியா? ஸோ உங்க மேல அவ்வளவு அன்பு வச்சிருந்தான். இஸ் காட் கோஸ் அவுட் ஃபார் ஆல் த மோர் டு யூ. ஏன்? ஏன்னா தீத்து தான் கண்ணால பார்த்தான். எதை? அந்த கடிதத்தை கேட்டு கொரிந்து விசுவாசிகள் மனம் திரும்பினது, வாழ்க்கை மாறினத தீத்து பார்த்தான். ரிமெம்பரிங்னு போட்டிருக்கு பாருங்க. நேமியான ரிமெம்பர், அதுல இருந்து வந்ததுதான் அனா, அனாமி, நே, கோமி, குமேனோ. ஓகே, பெரிய லாங் வேர்டு. இது ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா அனாவை எடுத்துருங்க. மிமினியே, மிமினியேனா ரிமெம்பர் பண்றது, ரெமினிசியன்ட். சரி, அதுல இருந்து வந்த வார்த்தை தான் ரிமெம்பரிங். எதை ஞாபகப்படுத்தினான் தெரியுமா? தீத்து காட்டுங்க டைட்டஸ், காத்துங்க பேப்டிஸ்ட். அவன் எதை ஞாபகப்படுத்தினான்னா பாருங்க, தேன் பாண்டான், உங்க எல்லாருடைய பாண்டான ஆள், யூ ஆல் ஊப்பக்குவோ. ரொம்ப அருமையான வேர்டுங்க. உங்க கீழ்ப்படிதல்ங்க. ஏங்க என் கடிதத்தை அவன் படிச்சான், உடனே நீங்க என்ன பண்ணீங்க? மன வருத்தப்பட்டு கீழ்ப்படிஞ்சீங்க. அதை அவன் ஞாபகப்படுத்துறாங்க. புரியுதா? அவன் இதயம் உங்க மேல செட் ஆயிடுச்சுங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? இது ஒரு மாதிரி என்ன இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இந்த ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங், மெட்டபாரிக்கல் வே ஆஃப் ரைட்டிங். என்னது? இப்ப ஒண்ணு இல்ல, ஒருத்தர் நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்க, அவங்கள பிடிச்சிருக்கு, என்ன சொல்றீங்க? ஏ மை ஹார்ட் கோஸ் அவுட் ஃபார் யூ சொல்லுவோம்ல. அதே மாதிரி தீத்துவுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருச்சு, தான் இதயத்தை அப்படி இது பண்ணிட்டான். ஏன்னா பவுலு எழுதின கடிதத்துக்கு அவங்க சரியா ரெஸ்பாண்ட் பண்ணி கீழ்ப்படிஞ்சாங்க. இப்ப தெரியுதா? ஊப்பக்குவோனா கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். ஓகே, and Paul, Titus' heart goes out all the more to you as he remembers the obedience of you all. இங்க பாருங்க, பாண்டோன் போட்டிருக்கு பாருங்க. அப்ப கொரிந்து விசுவாசிகள்ல நிறைய பேரு, ஆல்மோஸ்ட் ஆல்னு போட்டிருக்கு பாருங்க. அந்த வார்த்தை கவனிச்சிங்களா? பாண்டோன், ஹூமோன், ஊப்பக்குவோ, நிறைய பேர் உங்களுடைய கீழ்ப்படிதல்னால. சரியா? இன்னொன்னு, அந்த கீழ்ப்படிதலோட என்ன இருந்துச்சுன்னு சேர்க்கிறாரு பாருங்க. மெட்டானா வித், ஹவு மச், ஃபோபோ, ஃபோபோனா ஃபியர், ஃபோபியான்னு சொல்றோம்ல, இது கர்த்தர் மேல உள்ள பயம். இன்னொன்னு காய், ட்ரமோ, ட்ரமோனா ட்ரம்பிளிங். இது என்னன்னா ரெவரன்ஷியல் ஃபியர். ட்ரம்பிளிங்னா நடுங்கிறது கிடையாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு பயமும் தேவன் மேல. ஓகே, அந்த அளவுக்கு உங்களுக்கு பயம். ஓகே, டெக்ஷோமைங்கிற வேர்டு, டெக்ஷோமைனா ரிசீவ், அதுல இருந்து வந்ததுதான் யூ ரிசீவ்ட் ஹிம், அவனை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க. அப்ப இங்கிலீஷ்ல சொன்னா Titus' heart, his heart goes out all the more to you as he remembers the obedience of you all and the fear and trembling with which you received him. அவனை நீங்க ஏத்துக்கிட்டீங்கப்பா. புரியுதுங்களா? அப்ப ஏற்கனவே முதல் கடிதத்துல விபச்சாரோட கலந்து கூடாதுன்னு எழுதினார். 2வது கடிதத்திலையும் 5வது அதிகாரத்துல எழுதினார். இப்ப 3வது கடிதத்தை கொண்டு போறதுக்கு முன்னாடியே பிளஸ் அதை படிச்சோம். தீத்துவ அவங்க ஏத்துக்கிட்டாங்க. இப்ப நம்மள என்ன பண்ணிருப்போம்? கட்டாயம் என்ன நீ என்ன வந்து கரெக்ட் பண்ற? இப்ப உள்ள கலாச்சாரத்துல நான் சரியா தான் இருக்கிறேன், நீ ஒன்னும் கரெக்ட் பண்ண அவசியம், உன் வாழ்க்கையை பார்த்துருப்போன்னு சொல்லியிருப்போம். ஆனா அவங்க அப்படி இல்லை. சந்தோஷமா தீத்துவை ஏத்துக்கிட்டு அந்த கடிதத்தை வாங்கி பவுலுடைய அறிவுரையை கேட்டு பாவத்தை கண்டிச்சு உணர்த்தி எழுதுனதை கேட்டு அவங்க கீழ்ப்படிந்து மனம் திரும்பினதுனால பெரிய ஆறுதலுங்க. அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கைங்க, பெரிய போஸ்டிங்க. இந்த பேக்ரவுண்ட் தெரிஞ்சதுன்னா இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு புரியும். சரிங்களா? சரி, 16 முடிச்சிருவோமா? முடிச்சுட்டு 15, 16 வாசித்து இந்த அதிகாரத்தை முடிக்கலாம். சரியா? ரைட். இப்ப கைரோ திருப்பி திருப்பி வருது பாருங்க. காரா, கைரோ அப்படின்னு வந்தாலே காரானா ஜாய், கைரோனா ரிஜாய்ஸ். அதை விட சந்தோஷம், ஐ ரிஜாய்ஸ். ஏன்? எவ்ரிதிங், என் பாண்டி, எல்லாத்தையும் எனக்கு சந்தோஷம்பா. தரோ என் பூமின், எனக்கு உண்மையா சொல்றேன், ஐ எம் கான்பிடென்ட். என்ன கான்பிடென்ட்? நீங்க உண்மையிலுமே மனம் திரும்பி என்னை கீழ்ப்படிஞ்சிட்டீங்கல்ல. உண்மையை சொல்லிட்டாங்க. இன்னைக்கு இந்த கீழ்ப்படிதலை பத்தி பேசுறதே இல்லைங்க. தேவ பயத்தை பத்தி பேசுறதே இல்லைங்க. பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்ததே இல்லைங்க. இந்த பேசேஜ் அருமையான ரிப்ளைங்க.
பவுல் கண்டிச்சு காரசாரமா எழுதின கடிதத்துக்கு அவங்க கீழ்ப்படிந்து சரியா தங்க வாழ்க்கையை மாத்திக்கிட்டதுனால பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷங்கிற வார்த்தை பார்த்தோமா, ஆறுதல் பார்த்தோமா, பெருமை பார்த்தோமா, நம்பிக்கை பார்த்தோமா. உண்மையா சொல்றேன், ஐ எம் கான்பிடென்ட் இன் யூ இன் எவ்ரிதிங். உங்களை குறித்து எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு, சந்தோஷமா இருக்குப்பா உங்களை நினைச்சேன். இப்ப புரியுதா? வாசிங்க 15, 16 வாசிங்க. 15 and 16 பொறுமையா நிதானமா வாசிங்க. என்ன 7 பேர் இருக்கீங்க, சத்தத்தை காணும். சோனா என்ன பண்றமா? வாசிக்கலாமாமா? பைபிள் வச்சிருக்கியா? அட்டன் பண்ணா பத்தாது, எடுத்து வாசிக்கணும். அன்மியூட் பண்ணிட்டு வாசிங்க. வாசிங்க வாசிங்க வாசிங்க. மேலும் நீங்கள் எல்லாரும் கட்டளைக்கு அமைந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் தன்னை ஏற்றுக்கொண்டதை அவன் நினைக்கையில் அவனுடைய உள்ளம் உங்களை பற்றி அதிக அன்பாய் இருக்கிறது. ஆகையால் எல்லா விதத்திலும் உங்களை குறித்து எனக்கு திட நம்பிக்கை உண்டாயிருக்கிறது என்று சந்தோஷப்படுகிறேன். தெரியுதா? தீத்து கொண்டு வந்த லெட்டர் அடி சும்மா டம்மு டும்முன்னு. பேப்டிஸ்ட் என்ன கொஞ்சம் காட்டுங்க, பேப்டிஸ்ட் வீடியோ காட்டுங்க. பேப்டிஸ்ட் வில் டேக் அ பிரேக். உங்களுக்கு இப்படி நான் பளிச்சுன்னு பேசினாதான் புரியும், அதனால நானே வா. தீத்து கொண்டு போன கடிதம் சிவியர் லெட்டர், ஸ்ட்ராங் வார்னிங் லெட்டர். என்ன பண்ணிருக்கணும்? இப்ப உள்ள கலாச்சாரம் உங்களுக்கு தெரியும், யாரும் மனம் திரும்புறதுக்கு ரெடி இல்லை, தன்னை மாத்திக்கிறதுக்கு ரெடி இல்லை, எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்றது. இதுல என்ன தப்பு? எவன் யோக்கியன்? இன்னைக்கு இந்த ஆவிதான் குடும்பத்திலையும் சரி, சபையிலையும் சரி, ஐக்கியத்திலையும் பரவி கிடக்கு. ஒரு செய்தி கூட மனம் திரும்புற செய்தி, உண்மையா சொல்றேன், நான் கேட்கலாங்க, ஓப்பனா பேசுறாங்க, நான் கேட்கறது எல்லாம் ஆசீர்வாதம், ஆராதனை, அபிஷேகம், ஒரு 5-6 வார்த்தையை குத்தக வச்சுக்கிட்டு தாங்க ஓடிட்டு. ஆனா கொரிந்து சபையில நடந்த ஒரு பெரிய மனம் மாற்றம். தீத்துவ சந்தோஷமா ஏத்துக்கிட்டு சரியா அதுக்கு அமைந்து போனாங்கன்னு போட்டு கீழ்ப்படிதல் போட்டு ஊப்பப்பூவோ கீழ்ப்படிஞ்சு மனம் திரும்புவதனால ஜாய், ரிஜாய்ஸ், கம்ஃபர்ட், போஸ்டிங், கான்ஃபிடன்ஸ், இந்த வார்த்தைலாம் வந்துச்சா? இப்ப சொல் முடிச்சிட்டோம். எதா 7ஆம் அதிகாரம் முடிச்சிருக்கோம். நமக்கு டைம் இருக்கு சரியா? இன்னொரு 20 நிமிஷம் எடுக்கிறேன். எனக்கு திருப்பி ஒரு 9 o'clock ஒரு அட்வான்ஸ் கிரீக் நான் கிராமர் டீச் பண்ணேன் சரியா? அதனால இன்னைக்கு ஒரு 8ஆம் அதிகாரத்துல ஒரு 2-3 வசனங்களை பார்த்துட்டு நம்ம பிடிச்சோம் சரியா? 8ஆம் வசனத்தோட பேக்ரவுண்டே நான் சொல்லிடுறேன். இப்ப இதோட பேக்ரவுண்ட சொன்னதுனால உங்களுக்கு தெளிவா புரியுது இல்ல? எனி கொஸ்டின் ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க, இல்ல ஏதாவது நீங்க ஷேர் பண்ணணும்னா ப்ராக்டிக்கலா ஷேர் பண்ணுங்க. தயவுசெய்து அமைதியா மாத்திரம் இருக்காதீங்க. நான் மாங்குன்னு இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன், அமைதியா கேட்டுட்டு போகாதீங்க. இட்ஸ் பைபிள் ஸ்டடி சரியா? பேசுங்க, இந்த கருத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பன்னெண்டுல இருந்து 16 வரைக்கும் அந்த கருத்து தான் சரியா? எந்த கருத்து நான் சொல்லிட்டேன். சொல்லுங்க. அடைஞ்சிருக்கிறாராம், சந்தோஷப்படுறாராம், மகிழ்ச்சியா இருக்கிறாராம், நம்பிக்கையா இருக்கிறாராம், பெருமை பாராட்டுறாராம். தெரியுதா இப்ப எதுல என்ன? பேசுங்கப்பா. 6 பேர் இருக்கீங்க, என்னன்னு தெரியல, அந்த நம்பர் ஹேஸ் கம் டவுன், நல்லா கம்மி ஆயிடுச்சு. ரோஸ்மா மேடம் சொல்லுங்க மேடம், உங்க டிவோஷனல்லாம் இதை பத்தி பேசுறாங்களா? ஷீலா பீட்டர் சிஸ்டர் சொல்லுங்க. தம்பி ஜேம்ஸ் சொல்லு. தம்பி ஜான்சன் சொல்றீங்களா, பேசுறீங்களா? சொல்லுங்க ஜான்சன். பவுல் ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரனா இருந்ததுனால தைரியமா எடுத்து சொல்ல முடிஞ்சது. இன்னைக்கு ஊழியக்காரங்களாலையும் அது மாதிரி தைரியமா எடுத்து சொல்ல முடியல.
சமுதாயத்திலயும் சரி. ஏன்னா அவங்களே தப்பு பண்றவங்களா இருக்கிறாங்க மோஸ்ட்லி. ம். நல்ல உண்மையா இருக்கிறவங்க அதை தைரியமா எடுத்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா மக்கள்கிட்ட பயம் அவங்களுக்கு எப்படி இதை சொல்றதுன்னு. குடும்பத்துல பாத்தீங்கன்னா அப்படியே சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்றது கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனாலும் சொல்றவங்க இருக்கிறாங்க. அது மன கஷ்டப்பட்டாலும் அவங்க எதிர்த்து பேசினாலும் அவங்கள ஆண்டவர் ஆவியானவர் உணர்த்தும் போது மனம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல. அப்படி மனம் மாறும்போது மனம் மாறினவங்களுக்கும் சந்தோஷம், கண்டித்து உணர்த்தினவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. உண்மைதானே சிஸ்டர். வாட் யூ செட் இஸ் எக்ஸாக்ட்லி ரைட். சில வியாதி எல்லாம் சரியாகணும்னா கசப்பான மருந்தை குடிக்கணும்பாங்க. பாவ வியாதி சரியாகணும்னா அது கசப்பா தான் இருக்கும். ஆனா குடிச்சோம்னா வியாதி சரியாயிடும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மைதான். ஆனா இன்னைக்கு இந்த பிட்டர்னஸ் குடிக்க மாட்டேங்குது காமனாவே. அது இப்ப உள்ள கலாச்சாரத்தில் நான் சொல்றது உண்மைதானே. கசப்பா தான் இருக்கும். உண்மை சொல்லுவாங்க தெரியுமா, ட்ரூத் பிட்டர். உண்மை கசக்கும், பொய் நல்லா இனிக்கும். ட்ரூத் பிட்டர்ஸ், உண்மை கசக்கும். ஆனா கசக்கிறது நல்லது, சுகமாகும். பாவ நோய் சுகமாகும். சொல்ற காரியம் புரியும் நினைக்கிறேன். வேற யாராவது இன்னொருத்தர் பேசுங்க. எனக்கு தயவுசெய்து பைபிள் ஸ்டடியில பேசினாதான் எனக்கும் கொஞ்சம் டீச் பண்றேன், எனக்கும் ஆர்வமா இருக்கும். சரியா? உட்காந்து பைபிளை பார்த்துட்டு எழுதிட்டு போறதுக்காக வரல பைபிள் ஸ்டடி. ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் பேசுங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. வேற இன்னும் ஒருத்தர் பேசுங்க. ஒண்ணு இப்படி பகிரங்கமா பேசுறதுக்கு ஷீலா பீட்டர்ஸ் சொன்ன மாதிரி ஆட்களும் இல்ல. இன்னொன்னு என்னன்னா பயப்படுறாங்க. கூட்டம் வராது, எதிர்பார்க்கறது கிடைக்காது, இந்த டாபிக் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றதும் கிடையாது. ஏதாவது பேசுறீங்களா யாராவது? ஓகே. Baptist, you can show chapter 8. 2 Corinthians chapter 8. ஒரு 2 வசனங்கள் 3 வசனங்கள் பார்க்க. சரியா? அவர் காட்டுறதுக்குள்ள 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் கம்ப்ளீட்டா பேசுகிற ஒரே கருத்து என்னன்னா, கிரேஸ் ஆஃப் கிவிங். ஏழை விசுவாசிகளுக்கு கொடுக்கிறதுல உள்ள கிருபை. எழுதிங்க, கிரேஸ் ஆஃப் கிவிங், கொடுக்கிற கிருபை, கிஃப்ட். சரியா? அப்ப 8ஆம் அதிகாரத்துல எதை பத்தி பேசுறாருன்னா, எருசலேம் சபையில இருக்கிற ஏழை விசுவாசிகளுக்கு உதவி செய்யணும். பொருள் உதவிதான், இல்ல பண உதவி. பொருள் உதவி அந்த காலத்துல பணம். சரியா? ஏன்னா இந்த காலத்துல அரிசி வாங்கி கொடுக்குறீங்க, சில செய்றீங்க, எல்லாமே செய்யணும். என்ன நீடோ, ஏழைகளுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை சந்திக்கிற, கொடுக்கிற கிவிங். சாப்டர் 8 கம்ப்ளீட்டா ஒரே வார்த்தையில சொல்ல போனா கிவிங். யார் கொடுத்தா, எந்த நிலைமையில இருக்கும்போது அவங்க கொடுத்தாங்க, சரியா? இப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. கொடுக்கறதுக்குள்ள உள்ள பிளஸிங் என்ன, எப்படி கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும், இப்படி எல்லா கேள்விக்கும் 8ஆம் அதிகாரத்துல நமக்கு பதில் இருக்கு. புரிஞ்சிருச்சா? இதாங்க பேக்ரவுண்டு. அப்ப 8ஆம் அதிகாரம் நம்ம ஃபுல்லா பார்க்க போறது என்னன்னா கிவிங் தான். சரியா? கிவிங், அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கோமா? ஓகே. நாசிஸ், அதுல இருந்து வந்ததுதான் க்னோரி, க்னோரி சோமன். நாசிஸ்னா நாலேஜ். ஓகே. அதுல இருந்து வந்தாதான் கினோஸ்கோ, கினோஸ்கோனா ஐ நோ. அதுல இருந்து வந்தாதான் க்னோரி சோமன், we make known. ஓகே, we want you to know. நீங்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். பிரதர்ஸ், அடல்ஃபாய், சகோதரர்களே, we make known to you. உங்களுக்கு இப்ப நாங்க இத ஓகே வெளிப்படுத்துறோம், தெளிவா சொல்றோம். எதை பத்தி? we want you to know, brothers. எதை பத்தி நான் சொன்னேன் தெரியுமா? கிருபைன்னு சொன்னல, கிரேஸ்ன்னு சொல்லி, அதுக்கு கிரீக்ல கேரிஸ், காரிஸ். சரியா? காரிஸ், அதை கேரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அததான் இங்க கேரின்னு மாறி இருக்கு. கேரின்னா கிரேஸ்.
தியோ, யாருடைய கிருபை? ஜெனிட்டிவ்ல போட்டிருக்கு, பொசஷன். கிரேஸ் ஆஃப் காட் நாங்க உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம். எதை பத்தி தெரியுமா? ரிகார்டிங் த கிரேஸ் ஆஃப் காட், தேவனுடைய கிருபையை பத்தி. எதுல? அதுதான் போடுறாரு. தேன் திடோமினா கிவ்ங்க, இதெல்லாம் மீ வெர்பு. திடோமி, ஐ கிவ், இதுல இருந்து வந்த வார்த்தை தான் டெடோமெனேன். டெடோமெனேன் ஆகுமெண்ட் ஆகி வந்திருக்குது. ஹேவிங் பீன் பெஸ்டோடுனா என்னதுங்க? கிவ்ங்க. பெஸ்டோங்கிறதுக்கு நம்ம சிம்பிள் வேர்ட் கிவ். அதனால தேவனுடைய கிருபையில கொடுக்கறத பத்தி. யாருக்கு? என்டாய்ஸ் எக்லேசியாஸ், சபையில, சபைகளுக்கு. சரியா? அமங் த சர்ச்சஸ். காட்டுங்க பேப்டிஸ்ட் சர்ச்சஸ். எந்தெந்த சர்ச்சஸ்லாம் பூர் பீப்புள் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக, விசேஷமா சர்ச்சஸ் ஆஃப் மாசிடோனியா. ஓகே, ஸோ என்ன சொல்றாரு பவுலு? வீங்கிறார். வீணா யாரு? நானு, தீத்து, டைட்டஸ் எல்லாம். We want you to know, brothers, about the grace of God which has been shown. சரியா? ஏற்கனவே இது வெளிப்படுத்தப்பட்டது in churches of Macedonia. மக்கதோனியா சபையில இந்த தேவனுடைய கிருபையாய் கொடுக்கப்படுகிறது, ஏற்கனவே வெளியரங்கமாக்கப்பட்டது. சரியா? வெளியரங்கமாக்கப்பட்டு ஏற்கனவே கொடுத்திருக்காங்க. ஏன்னா ஹேவிங் பீன் கிவன் போட்டிருக்கு பாருங்க. டெடோமெனேன்னு போட்டிருக்குல்ல, டெடோமெனேன்னா ஏற்கனவே கொடுத்திருக்காங்க. யாரு கொடுத்தது? கொடுத்தது மக்கதோனியா சபையினர். சரியா? மக்கதோனியா சபையினர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஜான்சன் மியூட் பண்ணுங்க, உங்க இதுல அன்மியூட், சத்தம் கேட்டுட்டு இருக்கு. மியூட் பண்ணுங்க ஜான்சன். ரைட், நீங்க பண்ணலாம், நாங்க பண்ணிடுவோம். ரைட், ஓகே. ஸோ அதனால மக்கதோனியா சபையில எப்படி கொடுத்துருக்குறாங்க, அந்த கொடுக்கிற தேவனுடைய கிருபையா கொடுக்கறது எப்படி செயல்பட்டுச்சு? சரி, எந்த நிலைமையில கொடுத்தாங்க? 2வது வசனத்தையும் பார்த்துட்டு சேர்த்து வாசிடலாமா? சரி சரி, இல்ல வாசுங்க. வசனத்தை வாசுங்க, தெளிவு இருக்கட்டும். வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 8:1 வாசிங்க. அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். பாத்தீங்களா? we make known to you, we want you to know. மக்கதோனியா சபைக்கு தேவனுடைய கிருபையை அளிக்கப்பட்டது. என்னது? கிவிங். இன்னைக்கு இந்த கிஃப்ட் ஆஃப் கிவிங்கை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. ஐயோ, கிஃப்ட் ஆஃப் டங்ஸை பத்தி பேசுறான், ப்ராஃபஸை பத்தி பேசுறான், இதுக்கு 10 நாள் கூட்டம் வைக்கிறான், எப்படி அந்நிய பாஷை பேசுறதுன்னு சொல்லி கொடுக்குறான், தீர்க்க தரிசனம் சொல்றது. சாரி, கோச்சுக்காதீங்க, நான் இப்படி வேகமா பேசுறேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த கிஃப்டை பத்தி பேசுறான ஒழிய கிஃப்ட் ஆஃப் கிவிங்கை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. என்ன அருமையான ஒரு மக்கதோனியா சபை! அவங்களுக்கு தேவன் அருமையா கொடுக்கிற கிருபையை கொடுத்தாருப்பா. கிஃப்ட். ஓகே, கிரேஸ் ஆஃப் கிவிங். பெஸ்டோன் வந்துச்சுல்ல, கிவிங். சரி, அவங்க எப்ப கொடுத்தாங்கன்னு சொல்றாரு பாருங்களேன். நம்ம என்ன நினைப்போம்? நம்மள்கிட்ட நிறைய இருந்தா கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா போட்டி தட் கனெக்ஷன் கொடுக்குது. என் போலே அவ்வளவு அதிகமா. என்னது? ரிச்சா? இல்ல. ப்ரூஃப். ஓகே, என்ன வந்துச்சு? திலிப்சோஸ்னா ட்ரிபுலேஷன். அவ்வளவு மோசமான அதிகமான உபத்திரவம்பா. என்ன உபத்திரவம்? தரித்திரம். காசு இல்ல, கொடுக்கறதுக்கு காசு இல்லாத அவங்களே கஷ்டப்பட்டிருக்க இந்த சூழ்நிலையில பாத்தீங்களா என்ன வேல்யூஸ் தெரியுதாங்க? இப்ப உலகத்தான் சொல்லுவான், நிறைய இருந்தா கொடு, கொஞ்சமா இருந்தா நீ வச்சுக்கணும். ஆனா பைபிள் அப்படி சொல்லல, கொஞ்சமா இருந்தாலும் கொடுன்னு சொல்லுது. என்ன வேல்யூ தெரியுங்களா? அவங்களுக்கு அவ்வளவு உபத்திரவமா. பாத்தீங்களா? போலே திலிப்பேஸ்னா மச் ட்ரிபுலேஷன். சரியா? சிவியர் டெஸ்ட் ஆஃப் ப்ரூஃப்னா டெஸ்ட்னு அர்த்தம். சரியா? எழுதிங்க, டெஸ்ட். சிவியர் டெஸ்ட் ஆஃப், ஓகே, அஃப்ளிக்ஷன், ஓகே, ட்ரிபுலேஷன், சஃபரிங். அவ்வளவு மோசமான பாடுபட்டு இருக்காங்க. எப்படி கொடுத்தாங்களாம்? ஆஹா,
அதே வார்த்தை அங்க போலேனா மச்சு, இங்க பெரிசையோனா அபண்டன்ஸ், அவ்வளவு அதிகமான சந்தோஷம். டேஸ் காராஸ், ஏற்கனவே சொன்ன காரா, கைரோனா ரிஜாய்ஸ், காரானா ஜாய், தெம் அவுட் ஆஃப் தேர் ஜாய், தேர் அபண்டன்ஸ் ஆஃப் ஜாய். இப்ப கவனிச்சிங்களா? அப்ப ஜாய் எதுல இருக்கு? என்னுடைய பேங்க் பேலன்ஸ்ல இல்ல. சே 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 சே, அவ்வளவு கொடிய உபத்திரவங்க, மோசமான உபத்திரவங்க உங்களுக்கு. அதுல அவங்க அவ்வளவு சந்தோஷத்தின் நிறைவு, அபண்டன்ஸ் ஆஃப் ஜாய். இன்னொன்னு சந்தோஷப்பட்டாங்க. இன்னொன்னு அவங்க நிலைமையை பாருங்க. காட்டுங்க அது பேப்டிஸ்ட் பாருங்க. பத்தோஸ் ரொம்ப அதிகமா, டீப்னா அதிகமா. டூ காஸ்னா புவருங்க. டூ காஸ்னா கிரீக்ல புவர், அதுல இருந்து வந்ததுதான் டூ கேயா, பாவர்ட்டி. அவுட் ஒன்னா தேர் பாவர்ட்டி, வறுமைங்க. கவனிச்சிங்களா? ஒண்ணு உபத்திரவம் பிடிச்சு அமுக்குது அவங்கள, மக்கதோனியா சபை விசுவாசிகளை. ஒரு பக்கம் உபத்திரவம், இன்னொரு பக்கம் வறுமை, பாவர்ட்டி. இந்த ரெண்டு காரியத்துக்கு மத்தியிலையும் அவங்க அபண்டன்ஸ் ஆஃப் ஜாயா. கவனிச்சிங்களா? அவுட்டோன் பாருங்க, அபவுண்டட் பாவர்ட்டி. எத்தனை தடவை எழுதுறாரு? எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டிங்க. ஏங்க வெறும் பாவர்ட்டி இல்லைங்க. திருப்பி பாருங்க, எப்சலான் போட்டு எப்சலான் எடுத்துருங்க. பெரிசோ வாசிங்க. பெரிசோனா அபவுண்டு, பெரிசோ ஏசன் அபவுண்டட். அவங்க தரித்திரம் அவ்வளவு பெருகி இருக்கு. அப்ப இங்கிலீஷ்ல சொன்னா, for in a severe test of affliction their abundance of joy and their extreme poverty. எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டின்னு போட்டிருக்குங்க. அந்த எக்ஸ்ட்ரீம் தான் பத்தோஸ், டீப்னு போட்டிருக்குல்ல, அதுக்கு பேர் எக்ஸ்ட்ரீம். எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியில காட்டுப்பா ப்ளூட்டாஸ், சரியா? ஆனாலும் எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? டேஸ் அப்ளோடேட்டாஸ், ஜெனராசிட்டி. அவுட் ஒன்னு தேர் ஜெனராசிட்டி. கொடுக்கறதுல பாத்தீங்கன்னா பணக்காரவங்களா இருந்தாங்களாங்க. ப்ளூட்டாஸ்னா ரிச்சஸ். ஓகே, ஸோ அப்ப அவங்களுடைய பாவர்ட்டி வந்து அவ்வளோ ஓவர்ஃப்ளோ ஆனாலும், பட் வெல்த் ஆஃப் லிபரலிட்டி ஆன் தேர் பார்ட்ஸ், அவங்க பங்குல இருந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா லிபரலா, சரியா, அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி 2வது வசனம் வாசிங்க. 2வது வசனத்தை வாசிங்க. தமிழ்ல என்ன வார்த்தைகள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு நிதானமா பொறுமையா வாசிங்க. செகண்ட் வெர்ஸ். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். பாத்தீங்களா எவ்வளவு அட்ஜெக்டிவ் வருது? பாத்தீங்களா? மிகவும், ஓகே, கொடிய, உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். ஏங்க, கிவிங் இஸ் a giftங்க. இந்த கிஃப்டை யாரையும் பேச மாட்டாங்க. என்னென்னமோ ஆவிக்குரிய வரங்களை பேசுறாங்களோடைய இந்த கொடுக்கிற வரத்தை பத்தி பேச மாட்டாங்க. ஆனா இந்த மக்கதோனியா சபைக்காரவங்க சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க, கிவிங்னா என்னன்னு. நான் திருப்பி சொல்றேன், எல்லாரும் சொல்றது இருந்தா கொடு. ஆனா மக்கதோனியா சபை சொல்றது இல்லைனாலும் சந்தோஷமா கொடு. சே, அந்த ஏழை விதவை இருந்த 2 காசை போட்டது தாங்க எனக்கு ஞாபகம் வருது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முடிச்சிடலாம். 2வது வசனத்தோட அப்படியே கொஞ்சம் பண்ணுங்க. ஏன்னா தொடர்ந்து இந்த கிவிங்கை பத்தி நம்ம கான்சென்ட்ரேட்டடா நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். சரியா? ஐ எம் ஆல்சோ லிட்டில் டயர்ட். ப்ளஸ் எனக்கு இன்னொரு கிளாஸ் 9 o'clock இருக்கு. ஐ வாண்ட் டு சேவ் மை எனர்ஜி. சரிங்களா? ஓகே ரைட் ஃப்ரெண்ட்ஸ், சொல்லுங்க, என்ன கிவிங், என்ன கொடுக்கறதுங்க? கோச்சிக்காதீங்க. கஞ்சத்தனம், பிஸ்னாரித்தனம், செல்ஃபிஷ்னஸ் பெருகி கிடக்கிற இந்த நாட்கள் என்ன அருமையான வார்த்தை. 2 வசனம் தான் பார்த்தோம் இல்ல? 2 வசனம் தான் இன்னும் இருக்குது. இந்த 8ஆம் வசனத்தை வாங்க, 8ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். கொடுக்கறதப்பா, அதுல இருக்கிற பிளஸ்ஸிங்கும் சொல்றாரு, எப்படி கொடுக்கணும்னு சொல்றாரு, எப்படி கொடுத்தாங்கன்னு சொல்றாரு. இன்னொன்னு, இந்த கொடுக்கறதுலயே பாத்தீங்கன்னா பவுல சந்தேகப்பட்டாங்க. என்னன்னு, வாங்கி அவர் வச்சுக்கிறாருதான். எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? நான் ஏற்கனவே சொன்னேன், 2 கொரிந்தியர் தன்னுடைய
வாழ்க்கைய ஆட்டோபயோகிராஃபி எழுதுறது. அதுல சில பேர் சந்தேகப்பட்டான். அதையும் கிழிச்சிடு, மனுஷனுக்கு முன்னாடி தேவனுக்கு முன்னாடி மனசாட்சியில உத்தமமா சொல்றேன்டா, உண்மையா சொல்றேன்ப்பா, நான் திருட்டுத்தனம் பண்ணப்பா. கீழே பார்க்க போறோம். தான் வாழ்க்கை அப்பட்டமா பண விஷயத்திலையும் என் கை சுத்தம், ஆண்டவர் சாட்சி. ரொம்ப அருமையா பேசு. சரியா? வாங்க அதுக்குள்ள போனோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். நிதானமா பொறுமையா போகும். சரியா? திருப்பி திருப்பி சொல்றேன், இப்பேற்பட்ட வேத சத்தியங்கள் உண்மைகளை நம்ம உள்வாங்கி நம்ம ஃபாலோ பண்ணுவோம். தயவு செய்து சொல்றேன், ஏதாவது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பைபிள் ஸ்டடியோ செய்தியோ கொடுத்துருச்சுன்னா இதே மாதிரி காரியங்கள்லாம் எடுத்து பேசுங்க. சரியா? ரொம்ப நல்லது. தயவு செய்து ஓடுற அலை மாதிரி, காத்து மாதிரி மற்றவங்க சொல்ற சப்ஜெக்டையே பேசிட்டு ஓடாதீங்க. கம்பேக் வாங்க. அதுவும் ஊழியக்காரவங்களுக்கு மத்தியில பேசுனீங்கன்னா, ஊழியத்தை பத்தி பேசுனீங்கன்னா 2 கொரிந்தியர் எடுத்து தைரியமா பேசு. ஏன்னா 2 Corinthians இஸ் நோன் ஃபார் ப்ரூவிங் த அப்பாஸ்டல்ஷிப் கால் ஆஃப் அப்பாஸ்டல் பால். அப்போஸ்தல ஊழியம் அதுல டவுட் பண்ணாங்க, அதை ப்ரூவ் பண்றதுக்காக எழுதப்பட்ட அருமையான புக்கு தான் 2 Corinthians. சரியா? நம்மளும் அதை ஃபாலோ பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கமான், உங்கள் நேரம். நான் முடிச்சிட்டேன். ஐ எம் த்ரூ. சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒன்னு சொல்லிட்டா நானே சொல்லிடுறேன், நீங்க பேச மாட்டீங்க. கொடுக்கறது சரியானபடி அந்த நபர்களுக்கு போகுதான்னு செக் பண்ணுங்க. அந்த ஏழைகளுக்கு போகுதா, பூர் பீப்புளுக்கு போகுதா, இதெல்லாம் செக் பண்ணுங்க. தப்பே கிடையாது. ஏன்? நம்ம தானே கொடுக்குறோம், அக்கௌண்டபிலிட்டி இருக்குல்ல, தப்பே கிடையாது. அதனாலதான் ஆர்கனைசேஷன்ஸ்ல உங்களுக்கு ரெசிப்ட் கொடுப்பாங்க. இன்னொன்னு, அந்த இயர் ஃபுல்லா உள்ள அந்த பட்ஜெட் போட்டு கொடுப்பாங்க. இப்படி உங்க பணத்துக்கு, ஏன்னா கொடுக்கறது கட்டாயம் புவர் பீப்புளுக்கு போகும். இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னா, சசிகலா மேடம் ஒண்ணு பண்ணுங்க, இந்த டைத்து கீத்தெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் ஓப்பனா பேசுறேன். நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு கசாவாமோ காணிக்கையோ தேவை உள்ளவங்கன்னு இருந்தா அவங்களுக்கு கொடுங்க. சபைக்கு கொடுக்கலன்னா பரலோகத்துக்கு போக மாட்டேன், ஆண்டவர் அடிச்சிருவாரு, இப்படி சொன்னா தயவுசெய்து நம்பாதீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சரியா? கொடுக்கணும், அவ்வளவுதான். சிலவங்க தசமபாகம் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு காணிக்கையை நிறைய கொடுப்பாங்க. சிலவங்க தசம பாகத்தை பிரிச்சு கொடுப்பாங்க, தப்பே கிடையாது. சரியா? நிறைய, ஏன் தெரியுமா, எல்லா சபைகளையும் சில பொதுவா சொல்றேன், மிஷினரி ஊழியம் பண்றது. இப்ப மிஷினரி ஊழியங்களுக்கு பணம் வேணும், கொடுக்கலாமே, நிறைய மிஷினரி ஆர்கனைசேஷன் இருக்க. சரியா? நம்முடைய சபை செய்யாதது மற்ற பாராசர்ச் ஆர்கனைசேஷன் செய்யறாங்கல்ல, எஃப்எம்பிபி பண்றாங்கல்ல. இப்ப ஐஎம்எஸ் போயிருந்தேன், கோயம்புத்தூர் போயிருந்தேன் லாஸ்ட் மண்டே. 80 பேர் வந்திருந்தாங்க ஐஎம்எஸ் சப்போர்ட் பண்றோம். அவங்கள்ட்ட பேச பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணி, அவ்வளோ என்கரேஜ் பண்ணி அவங்கள்ட்ட சொன்னேன், இன்னைக்கு எங்கெங்கயோ ஜனம் இப்படி எப்படியோ போகும்போது நீங்க இப்படி ஒரு அருட்பணிக்கு உதவி செய்றீங்க. ஸோ அதனால நிறைய அருட்பணி இயக்கங்கள்ல மிஷினரிகளை தாங்கலாம். அதுதான் ஸ்டாண்டர்டா 50 வருஷம் 80 வருஷம் இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க. சரியா? ஸோ அது நீங்க எடுக்கிற தீர்மானம். we can only guide you, facilitate you. சரியா? அதனால தசமபாகத்தை பிரிச்சு ஆண்டவர் அடிச்சிருவாரு, அதெல்லாம் நம்பாதீங்க. என்ன தெரியுமா அதுல ஸ்பிரிட் ஆஃப் கிவிங், அவ்வளவுதான். என்ன கேட்டீங்கன்னா, கொடுக்கறது சரியான நபர். நானே ஓப்பனா பேசுறேன், நானு அப்படிதான் செய்வேன். எனக்கு தெரியும் யாருக்கு தேவைன்னு சொல்லி. டயர் நீட்ல இருப்பாங்க, என்னை கம் அக்ராஸ் தோஸ் பீப்புள், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதே மாதிரி கஷ்டப்படுற விடோஸ்க்கு. யாருன்னு சொல்ல மாட்டேன், பட் ஐ டூ இட். சரிங்களா? ஸோ தாராளமா செய்யும். ஓகே, ஸோ தொடர்ந்து நம்ம பார்ப்போம் கிவிங்கை பத்தி. வாங்க நெக்ஸ்ட் வீக் கம் அண்ட் ஜாயின் அஸ். ஏதாவது பேசுறதுனா பேசுங்க, இல்லைன்னா ஜோ பண்ணி முடிச்சாரு. வேற ஏதாவது பேச விரும்புறீங்களா? அட்டண்டன்ஸ் ஹஸ் கம் டவுன், என்னன்னு தெரியல. 7 பேர் தான் இருக்கீங்க. பட் தேங்க்யூ. போனா சிஸ்டர், ஜேம்ஸ் தம்பி, ஜான்சன் பிரதர், ஷீலா பீட்டர் சிஸ்டர், புஷ்பலா ராகா, இவங்களாம் ரெகுலரா வராங்க. ரோஸ்மா மேடம், சசிகலா மேடம், தேங்க்யூ. ஜோ பண்ணி முடிச்சிடலாமா? அப்ப ஜோ பண்ணிடுவோமா? நல்ல ஆண்டவரே, நாங்கள் பார்த்த வசனங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். பவுல் அவ்வளவு சிவியரா கடிதம் எழுதியும் அதை கொரிந்து விசுவாசிகள் படிச்சு
மனம் திரும்பி தீத்துவை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. இந்த கடிதத்தை கொண்டு வந்த தீத்துவை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. தீத்து அதனால கம்ஃபர்ட் ஆனான். பவுல் கம்ஃபர்ட் ஆனாரு, என்கரேஜ் பண்ணப்பட்டாரு. இன்னைக்கும் நீங்க அதை தானே விரும்புறீங்க ஆண்டவரே. மனம் திரும்புறது நிமித்தம் எவ்வளவு பெரிய சந்தோஷம் ஆண்டவரே. நாங்க திருப்பி திருப்பி பார்த்தோம். கைரோ, ரிஜாய்ஸ், காரா, ஜாய். மனம் திரும்புகிற பாவி, ஈவன் விசுவாசிகளை குறித்து எவ்வளோ பெரிய சந்தோஷம் ஆண்டவரே. இதை நாங்க புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப எங்களை ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. எல்லாத்துக்கும் மேல இப்ப நாங்க கேட்டது மாதிரி கிரேஸ் ஆஃப் கிவிங், டிடோமி ஆண்டவரே, கொடுக்கிற இந்த இதயத்தை எங்களை கொடுங்க சுவாமி. என்கிட்டயே கொஞ்சமா தான் இருக்கு, நான் என்ன கொடுக்கறதுன்னு முறுமுறுக்காதபடிக்கு ஆண்டவரே. எக்ஸ்ட்ரீம் பாவத்துல இருந்தாங்களாம், அவ்வளவு சஃபரிங் அண்டர்கோ பண்ணாங்களாம், அவங்கள பத்தி யோசிக்கவே இல்லப்பா. என்ன ஒரு அருமையான குணம் சுவாமி. நாங்க எங்களையே தான் யோசிக்கிறோம், அவங்க அவங்கள பத்தி யோசிக்கல. அவ்வளவு உபத்திரவம், அவ்வளவு தரித்திரம், ஆனாலும் அதுக்கு மத்தியில தேவை உள்ளவங்களை யோசித்து கொடுத்தாங்கன்னு நாங்க பாக்குறோமே. எங்களை மன்னிச்சிருங்க சுவாமி. சுயமா வாழ்றோம், மற்றவங்களை குறித்துதான சரியான அக்கறை இல்லாம வாழ்றோம். உங்களுக்கு உதவி செய்யும். இன்னும் நிறைய காரியங்களை நாங்க மனம் திரும்புறது எங்களுக்கு உங்களுடைய வசனத்தின் மூலமா வெளிச்சம் போட்டு காட்டுங்க சுவாமி. உமக்கு பிடித்த பலி நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயம், அதை நீங்க புறக்கணிக்க மாட்டீங்க. அருமையான பிள்ளைகளுக்காய் நன்றி. இதே கிரீக் வாட்ஸ்அப் குரூப்ல எவ்வளோ பேர் இருக்காங்கப்பா. ஆனாலும் இன்னைக்கு வந்த அந்த அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இவர்களும் இன்னும் தடைப்பட்ட பிள்ளைகளும் முக்கியத்துவம் கொடுத்து வேத வெளிச்சத்தின் அடிப்படையிலே சத்தியத்தை சத்தியமாய் பார்க்கிற இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண அவர்களுக்கு சமயோகித புத்தியை கொடுங்க சுவாமி. இவங்களை கேட்டபடியே நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Friends, thank you so much. God bless you. Next Wednesday meet. சரிங்களா? 7 God bless.